வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நேரடி ராணுவ மோதல் தொடங்கியுள்ள நிலையில் இது ஐரோப்பா எங்கும் விரிவுபடுத்தப்படும் போராக மாறுமா என்ற ஆய்வுகள் நடக்கின்றன. ரஷ்யாவுக்கு அருகே நேட்டோ நாடுகள் துருப்புக்கள் மற்றும் ராணுவ சாதனங்கள் நகர்த்தப்படுகின்றன. கிழக்கு ஐரோப்பாவில் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ரஷ்ய ஆளற்ற விமானங்களில் நேட்டோ விமானங்கள் சுட்டு வீழ்த்தியதில் நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நேரடி ராணுவ மோதல் தொடங்கியது. இதன் அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் என்பது அடுத்த சில தினங்களில் தெரிந்துவிடும். அமெரிக்கா பெரும்பாலும் அமைதியாக இருக்க ஐரோப்பிய நாடுகளே அதிகம் குரல் கொடுக்கின்றன. போலந்தின் வான்வெளியில் ரஷ்ய ஆளற்ற விமான ஊடுருவல் நடந்ததை தொடர்ந்து போலந்தின் கிழக்கு பகுதியை பாதுகாக்க பல நேட்டோ நாடுகள் துருப்புக்கள், பீரங்கி மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை அனுப்பி வருகின்றன. புதன்கிழமை அதிகாலையில் போலந்து வான்வெளிக்குள் நுழைந்த பின்னர் 3 ரஷ்ய ஆளற்ற விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. ஆளற்ற விமான ஊடுருவலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நெதர்லாந்து மற்றும் செக் குடியரசு போலந்துக்கு ராணுவத்தை அனுப்புவதாக அறிவித்தன. ஜெர்மனி ரஷ்யாவின் மற்றொரு அண்டை நாடான லித்துவானியாவுக்கு ஒரு படைப்பிரிவை அனுப்புவதாக அறிவித்தது. அத்துடன் நேட்டோவின் கிழக்கு எல்லையில் தனது ஈடுபாட்டை தீவிரப்படுத்துவதாகவும் போலந்து மீது வான் பாதுகாப்பை விரிவுபடுத்துவதாகவும் ஜெர்மனி கூறியது. பின்னர் பிரான்சின் இமானுவேல் மேக்ரோன் போலந்தின் வான்வெளியை பாதுகாக்க 3 ரஃபால் போர் ஜெட் விமானங்களை அனுப்புவதாக அறிவித்தார். ரஷ்யாவின் அதிகரித்து வரும் மிரட்டலுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்றும் மேக்ரோன் கூறினார். வியாழக்கிழமை நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போலந்து பாதுகாப்பு அமைச்சர் விளாடிஸ்லாவ் கோஸ்னியாக் போலந்தின் கூட்டாளிகளிடமிருந்து கிடைக்கும் ஆதரவுகளை பட்டியலிட்டார். நெதர்லாந்து வான் பாதுகாப்பு அமைப்புகள், பீரங்கிகள் மற்றும் 300 துருப்புக்களை நிலைநிறுத்தப் போவதாகவும் செக் ஹெலிகாப்டர்கள் மற்றும் 100 துருப்புக்களை அனுப்புவதாகவும் கூறினார். நேட்டோவின் கிழக்கு பகுதியை பாதுகாக்க பிரெஞ்சு மற்றும் பிரிட்டிஷ் விமானங்களை அனுப்ப முடியும் என்று அவர் கூறினார். போலந்து அதன் வரலாறு முழுவதும் ஒற்றுமை மற்றும் வெற்று சைகைகளை பற்றிய வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் கேட்டுள்ளது என்று கோஸ்னியாக் கூறினார். இன்று எங்களிடம் உறுதியான அறிவிப்புகள் உள்ளன. ரஷ்ய ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் சில நேட்டோ உறுப்பு நாடுகளுக்கு இதற்கு முன்பு அத்துமுறை நுழைந்திருந்தாலும் மாஸ்கோ உக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கியதிலிருந்து இது போன்ற மிக மோசமான சம்பவம் இதுவரை நடந்ததில்லை என்றார். ரஷ்யா வேண்டுமென்றே போலந்தின் பதட்டங்களை தூண்ட முயன்றதாக கூறப்படும் கூற்றுக்கள் குறித்து மேலும் எந்த கருத்தையும் தெரிவிக்க முடியாது என்று கிரெம்ளின் கூறியது. ஆனாலும் கூட பல போலந்து மற்றும் ஐரோப்பிய தலைவர்கள் இந்த ஊடுருவல் வேண்டுமென்றே செய்யப்பட்டதாக கூறுகிறார்கள். போலந்து, பெலருஸ் மற்றும் உக்ரைனுடனான அதன் கிழக்கு எல்லைகளில் ஆளற்ற விமானங்கள் மற்றும் சிறிய விமானங்களில் போக்குவரத்து கட்டுப்பாடுகளை விதிக்கும் என்று அறிவித்தது. மேலும் லட்வியா அதன் கிழக்கு வான்வழி ஒரு வாரத்திற்கு மூடப்படும் என்று அறிவித்துள்ளது. உக்ரைன் பாதுகாப்பு படைகள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் செய்வது போல ரஷ்ய விமான தாக்குதல்களை எவ்வாறு தடுப்பது என்பது குறித்து மேற்கத்திய ராணுவ பிரதிநிதிகளுக்கு வழிகாட்டுதல்களையும் பயிற்சியையும் வழங்க தயார் என்று அறிவித்தார் உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி. ரஷ்யாவின் திமிர்பிடித்த நடத்தைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஐரோப்பாவின் மீது வான்கேடியமாக செயல்பட கூட்டு வான் பாதுகாப்பு அமைப்புக்கும் செலன்ஸ்கி கோரிக்கை விடுத்தார். கிழக்கு ஐரோப்பாவின் சில பகுதிகளில் உணரப்படும் பதட்டத்தை மேலும் அதிகரிக்க பெலருஸ் மற்றும் ரஷ்யா இடையிலான முக்கிய கூட்டு போர் பயிற்சிகள் இன்று வெள்ளிக்கிழமை தொடங்க உள்ளன. தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக போலந்து வெள்ளிக்கிழமை உள்ளூர் நேரப்படி காலை 12:01 மணிக்கு அதன் பெலருஸ் எல்லையை மூட உள்ளது. பெலருசுடனான போலந்து எல்லையை மீண்டும் திறக்க வேண்டும் என்று ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது. எல்லை மூடல் பெலருசின் வர்த்தகங்கள் மற்றும் நடமாட்டங்களுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தும் என்றும் எச்சரித்துள்ளது. ரஷ்ய வெளியுறவு அமைச்சு செய்தி தொடர்பாளர் மரியா ஷக்கரோவா போலந்து இப்படியான அழிவுகரமான நடவடிக்கைகளின் விளைவுகளை பற்றி சிந்தித்து விரைவில் முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு வார்சாவை நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம் என்று கூறினார். முன்பு நடந்த ரஷ்ய பெலருஸ் போர் பயிற்சிகள் உக்ரைனில் போர் தொடங்குவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு நடத்தப்பட்டன. மொத்தம் சுமார் 2 லட்சம் துருப்புக்கள் அதில் ஈடுபட்டன. அதற்காக பெலருசும் இந்த ரஷ்ய துருப்புக்களே பின்னர் பெலருஸ் எல்லையை கடந்து உக்ரைனுக்குள் சென்றதில் போர் தொடங்கி இப்போதும் நடக்கின்றது. இந்த ஆண்டு பயிற்சி சிறிய அளவில் இருக்கும் என்று லித்துவானிய ராணுவ உளவுத்துறை தலைவர் மெண்டோகாஸ் மசோனாஸ் கூறினார். மொத்தம் 30,000 துருப்புக்கள் வரை இதில் ஈடுபடுவார்கள் என்பது அவரது கணிப்பு. காரணம், ரஷ்யாவுக்கு உக்ரைன் போருக்கு அதிக துருப்புக்கள் தேவை என்பதால் இதில் லட்சக்கணக்கான துருப்புக்களை ரஷ்யாவால் ஈடுபடுத்த முடியாது. புதன்கிழமை ரஷ்ய ஆளற்ற விமானங்கள் தங்கள் வான்வெளியில் 19 முறை அத்துமுறை நுழைந்ததாக போலந்து தெரிவித்ததை அடுத்து வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பான நேட்டோவின் பிரிவு 4 போலந்து செயல்படுத்த தொடங்கி உள்ளது. அண்டை நாடான உக்ரைன் மீதான தாக்குதலின் போது போலந்து வான்வெளியை மீறிய பல ரஷ்ய ஆளற்ற விமானங்களை நேட்டோ போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தின. இது உக்ரைனின் போர் தொடங்கியதிலிருந்து நேட்டோவால் ரஷ்ய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட முதல் சம்பவம். நாடு முழுவதும் மொத்தம் 16 ஆளற்ற விமானங்கள் சிதறி கிடந்ததாக கண்டறியப்பட்டதாக போலந்தின் உள்துறை அமைச்சு பின்னர் தெரிவித்துள்ளது. இப்போது நேட்டோ நட்பு நாடுகள் நிலைமை குறித்து முறையாக விவாதித்துள்ளன.
இதை போலந்து அதிகாரிகள் ஒரு வருஷ ஆத்திரமூட்டல் என்று அழைத்துள்ளனர். நேட்டோவின் பிரிவு 4 போலந்து செயற்படுத்த தொடங்கியுள்ளது என்றால் என்ன? நேட்டோ பிரிவு 4 என்பது ஒரு நேட்டோ நாடு மீதான தாக்குதல், அனைத்து நேட்டோ நாடுகளின் மீதான தாக்குதல் என்ற பாதுகாப்பு கொள்கை. அதன் ஒப்பந்தத்தின்படி பிரிவு 4 ஒவ்வொரு உறுப்பு நாடும் நேட்டோவின் முதன்மை முடிவெடுக்கும் அமைப்பான நேட்டோ பாதுகாப்பு கவுன்சிலின் கவனத்திற்கு ஒரு பிரச்சனையை முறையாக கொண்டு வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நேட்டோவுடன் விவாதிக்க முடியும் என்று கூறுகின்றது. நேட்டோவின் ஒரு கூட்டாளியின் மீது ஆயுதமேந்திய தாக்குதல் நடத்துவது அனைத்து உறுப்பினர்களுக்கும் எதிரான வன்முறை செயலாகவும் சம்பந்தப்பட்ட உறுப்பினர்களுக்கு உடனடி உதவியாகவும் கருதப்படும் என்று கூறும் கூட்டணியின் மூலக்கல்லான பிரிவு 5 இதை குழப்பிக் கொள்ளக் கூடாது. நேட்டோவின் கூற்றுப்படி பிரிவு 4 நடத்தப்படும் விவாதம் நேட்டோவின் சார்பாக ஏதேனும் ஒரு வகையான கூட்டு முடிவு அல்லது கூட்டு நடவடிக்கைக்கு வழிவகுக்கும். அதனால் இந்த செயல்முறை முக்கியமானது. போலந்து கோரிக்கை விடுத்த ஆலோசனை புதன்கிழமை காலை பெல்ஜியத்தின் பிரசல்ஸில் நடந்தது. பிரிவு 4 பயன்படுத்துவது குறித்து போலந்து என்ன கூறியுள்ளது? போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் புதன்கிழமை தனது நாட்டின் வான்வெளியில் ஊடுருவல்களை நேட்டோவுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். பெலரூஸில் இருந்து அதிக அளவு ஆளற்ற விமானங்கள் நுழைந்தன என்பதை குறிப்பிட்டார். இந்த சம்பவத்தை அவர் முன்னபோதும் இல்லாத அளவுக்கு மீறல் என்று கூறி போலந்து நேட்டோ பிரிவை 4 பயன்படுத்த கோருவதை உறுதிப்படுத்தினார். ஆளற்ற விமானங்களின் எண்ணிக்கை ரஷ்யாவில் வேண்டுமென்றே செய்யப்பட்ட செயல் என்பதை தெளிவுபடுத்துவதாக மத்திய போலந்து அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஆளற்ற விமானங்களின் சில ஈரானால் வடிவமைக்கப்பட்ட கெர்பரா எனப்படும் ஷாஹிட்டின் ரஷ்ய பதிப்புகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலந்து அதிகாரிகள் தெரிவித்தனர். நேற்று போலந்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய டஸ்க், 2ஆம் உலக போருக்கு பின்னர் எந்த நேரத்தையும் விட இது ஒரு மோதலுக்கு நெருக்கமாக உள்ளது என்று கூறினார். போலந்து தனது விரோத நோக்கங்களை மறைக்காத ஒரு எதிரியை எதிர்கொள்கிறது என்றும் அவர் கூறினார். போலந்து ஜனாதிபதி கரோல் நவ்ரோக்கி கூறிய போது, ரஷ்ய தூண்டுதல் எங்கள் திறன்களையும் எதிர்வினையையும் சோதிக்கும் முயற்சி என்றார். ஆளற்ற விமான ஊடுருவல்கள் குறித்து விவாதிக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அவசர கூட்டத்தை கூட்டும் என்று போலந்து தெரிவித்துள்ளது. பிரிவு 4 கடந்த காலத்தில் எப்போது தூண்டப்பட்டது? 1949ஆம் ஆண்டு நேட்டோ உருவாக்கப்பட்டதிலிருந்து பிரிவு 4 7 முறை செயற்படுத்தப்பட்டுள்ளது. சமீபத்தில் போலந்து, பல்கேரியா, செக் குடியரசு, எஸ்டோனியா, லட்வியா, லிதுவானியா, ரொமேனியா மற்றும் ஸ்லோவாக்கியா ஆகியவை 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பை தொடர்ந்து உடனடியாக ஆலோசனைகள் நடத்த கோரியுள்ளன. ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளின் விளைவாக அண்டை நாடான உக்ரைனில் அதிகரித்து வரும் பதட்டங்களை தொடர்ந்து போலந்து முன்பு 2014ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பிரிவு 4 பயன்படுத்தியதாக கூட்டணி தெரிவித்துள்ளது. கிரீமியன் தீபகற்பத்தை ரஷ்யா சட்டவிரோதமாக இணைத்த பின்னர் அந்த நடவடிக்கை வந்தது. பிரிவு 4 மற்ற அனைத்து கோரிக்கைகளும் துருக்கியால் செய்யப்பட்டன. அவை ஈராக் மற்றும் சிரியாவிலிருந்து வரும் அச்சுறுத்தல் தொடர்பான ஆலோசனைகளை கேட்டன. நேட்டோ இப்போது என்ன சொல்கின்றது? புதன்கிழமை வடக்கு அட்லாண்டிக் கவுன்சில் கூட்டத்தை தொடர்ந்து நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே சம்பவம் குறித்து முழுமையான மதிப்பீடு நடந்து வருகின்றது. ஊடுருவல் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவம் அல்ல என்பது தெளிவாகிறது என்று ரூட்டே மேலும் கூறினார். வியாழக்கிழமை நேட்டோவின் உச்ச கூட்டணி ஐரோப்பிய தளபதி அமெரிக்க ஜெனரல் அலெக்ஸ் கிரீன்விச் போலந்தில் ஆளற்ற விமான ஊடுருவல் வேண்டுமென்றே செய்யப்பட்டதா அல்லது தற்செயலாக செய்யப்பட்டதா என்பது இன்னமும் தெரியவில்லை என்று கூறினார். புதன்கிழமை நடந்த வான்வெளி ஊடுருவலுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒருவித அதிர்ச்சியுடன் பதிலளித்தார். ரஷ்யா போலந்தின் வான்வெளியை ஆளற்ற விமானங்கள் மூலம் அத்துமுறை நுழைந்ததில் என்ன இருக்கிறது, இதோ நாம் வருகிறோம் என்றார். அமெரிக்க ராஜாங்கத்துறையின் கூற்றுப்படி தற்போது போலந்தில் சுமார் 10,000 அமெரிக்க துருப்புகள் நிறுத்தப்பட்டுள்ளன.